மாலைமுற செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபரிமலை விவகாரத்தில் இறுதிக்கட்ட முயற்சியில் கேரள அரசு தீவிரம். பந்தல மன்னர் குடும்பத்தினருடன் தேவசம் போர்டு நிர்வாகிகள் இன்று பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு 70 லட்சம் பேருக்கு வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. நடிகர்கள் அரசியலுக்கு வருவதைக் கண்டு அதிமுக அஞ்சவில்லை என அமைச்சர் பாண்டியராஜன் பேட்டி. அதிமுகவின் ஒரு துகளை கூட நகர்த்த முடியாது எனவும் OS மணியன் விமர்சனம். புதிய திரைப்படங்களை திரையிட 10 திரையரங்குகளுக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் தடை. படங்களை திருட்டு VCD தயாரித்து வெளியிட்டதால் அதிரடி நடவடிக்கை. நவம்பரில் நடைபெறும் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை. இரு நாட்டு உறவை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவுக்கான சீன தூதர் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கடும் எதிர்ப்பு நிலவி வரும் நிலையில் ஐப்பசி மாத பூஜைகளுக்காக கோயில் நடை நாளை மாலை திறக்கப்படுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகிறது. என்றாலும் மறுபுறம் சபரிமலைக்கு கட்டாயம் செல்வோம் என பெண்கள் சிலர் குரல் கொடுத்து வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் கண்ணபுரத்தைச் சேர்ந்த நிஷாத் என்பவரின் மனைவி ரேஷ்மா நிஷாந்த் வருகிற கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு செல்ல இருப்பதாக அறிவித்துள்ளார். அவருடன் 4 பெண்கள் செல்ல இருப்பதாகவும் தொடர்ந்து அவர்கள் மாலை அணிந்து விரதத்தை கடைபிடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழலில் ஐப்பசி மாத பூஜைகளுக்காக நாளை மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுகிறது. இதனால் நிலக்கல் மற்றும் பம்பையில் வழக்கத்தை விட கூடுதல் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தின் தீவிரத்தை குறைக்க தந்திரி குடும்பம் மற்றும் பந்தலம் மன்னர் குடும்பத்தினுடன் இன்று தேவசம் போர்டு நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 70,50,000 மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்க 12.25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய ஸ்மார்ட் கார்டு நடப்பு கல்வி ஆண்டிலேயே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி சட்டசபையில் 110வது விதியின் கீழ் அறிவித்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் கார்டு அடிப்படையில் மாணவர்கள் பள்ளி நேரங்களில் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியில் இருக்கும் சூழலில் எந்த பள்ளியில் படிக்கிறார்கள் என்பதை கண்டறிய இயலும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களின் இரத்த பிரிவு சார்ந்த விவரம் அதில் இருப்பதால் மாணவர்களுக்கு எதிர்பாராத விபத்து ஏற்படும் போது அந்த மாணவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு பெரிதும் உதவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் பெயர், பிறந்த தேதி, தந்தை பெயர், முகவரி, பள்ளி பெயர், புகைப்படம், கல்வி தகவல், மேலாண்மையில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவரங்களுடன் பார்கோட் அல்லது QR கோடு ஆகியவை இடம்பெறும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வாரியத்திடம் கட்டணம் செலுத்தி 1 வாரத்திற்கு தேவையான குடிநீரை பெறலாம் என அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் திடீரென காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் எடுப்பதற்கான தடையை நீக்க வேண்டும், கனிம வள பிரிவில் இருந்து நிலத்தடி நீரை நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக அமைச்சர் SP வேலுமணி சுட்டிக்காட்டியுள்ளார். காலவரையற்ற நிறுத்தத்தால் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் 4500 தனியார் தண்ணீர் லாரிகள் இயங்கவில்லை என அவர் கூறியுள்ளார். எனவே சென்னையில் வசிக்கும் மக்கள் குடிநீர் வாரியத்திடம் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி 1 வாரத்திற்கு தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மருத்துவமனைகள், வணிக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் எனவும் சென்னை குடிநீர் வாரியத்திற்கு SP வேலுமணி உத்தரவிட்டுள்ளார்.
மேலும் சென்னை குடிநீர் வாரிய நீர் நிரப்பு நிலையங்களில் இருந்து இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை லாரிகள் மூலம் நுகர்வோர் குடிநீர் பெறலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு அதிமுகவை அழைக்காதது குறித்து வருத்தப்படவில்லை என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள முன்னாள் மாணவர்கள் அரங்கில் உள்ள இளைஞர் பேரவை சார்பாக மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளம் சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர்கள் அரசியலுக்கு வருவதைக் கண்டு அதிமுக அஞ்சவில்லை என்று தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த நடிகர் அரசியலுக்கு வருவதை குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் என்னைக்கும் பயந்தது கிடையாது. இந்த இயக்கத்தை படைத்த இருபெரும் தலைவர்கள் கலைத்துறையிலிருந்து வந்தவங்க தான். அதனால் எங்களுக்கு கலைத்துறையிலிருந்து இன்னும் அதிகமானவங்க வர்றதை பற்றி எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுடைய கொள்கைகளை சொல்லட்டும், அவங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் சீர்திருத்தி பார்க்க போகிறாங்க. எப்படி புரட்சி தலைவரை பார்த்தாங்களோ, எப்படி அம்மாவை பார்த்தாங்களோ, பார்த்து ஏற்றுக்கொண்டார்களோ, அதுபோல் அவங்க பேக்ரவுண்டையும் பார்ப்பாங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வருவதன் மூலம் அதிமுகவின் ஒரு துகளை கூட நகர்த்த முடியாது என அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். வேதாரண்யத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவதன் மூலம் அதிமுகவின் ஒரு துகளை கூட நகர்த்த முடியாது என OS மணியன் தெரிவித்தார். நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி காலம் கடத்தாமல் அவர்கள் உடனே வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அதாவது என்னை பொறுத்தவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, எத்தனை நடிகர்கள் எத்தனை நடிகைகள் வர விரும்புகிறார்களோ அரசியலுக்கு, அத்தனை பேரும் உடனடியாக விரைந்து களத்திற்கு வந்து அவர்களுடைய பணிகளை வேகமாக தொடர நான் அன்போடு அவர்களை அழைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தில் ஒரு செங்கல் கூட, ஒரு காரை கூட, ஒரு துளி கூட, ஒரு அணு கூட இந்த கட்டிடம் அசையாது. எந்த பிரச்சனையும் இருக்காது. இதனால் எங்களுக்கு லாபம் தான். புதிய திரைப்படங்களை இணையதளத்தில் வெளியிட்ட 10 திரையரங்குகளுக்கு புதிய திரைப்படங்களை திரையிட தயாரிப்பாளர்கள் சங்கம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு திரைப்படத்தினை மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கும் தயாரிப்பாளர் கடும் சிரமங்களுக்கிடையே அதனை வெளியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த திரைப்படங்கள் திரையரங்குகளில் திருட்டுத்தனமாக படம் பிடிக்கப்பட்டு இணையதளங்களில் வெளியாகிவிடுவதாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் 10 திரையரங்குகள் மூலம் திரைப்படங்கள் திருட்டுத்தனமாக படம் பிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த திரையரங்குகள் மீது சட்ட ரீதியாக வழக்கும் தொடரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் உள்ள முருகன் நயன்தாரா, மயிலாடுதுறையில் உள்ள கோமதி, கரூர் எல்லோரா, கவிதாலயா, ஆரணி சேத்பட் பத்மாவதி, பெங்களூரு சத்யம், விருத்தாச்சலம் ஜெய் சாய் கிருஷ்ணா, மங்களூர் சினி போலீஸ், கரூர் கவிதாலயா ஆகிய திரையரங்குகள் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறியுள்ள தயாரிப்பாளர்கள் சங்கம், அந்த திரையரங்குகளுக்கு இனிமேல் எந்த ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை என்றும் புதிய திரைப்படங்களை திரையிடவும் தடை விதித்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் நவம்பரில் சந்திக்க உள்ளதாக இந்தியாவுக்கான சீன தூதர் லுயோ ஜாவோஹோய் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கான இந்தியா சீனா கூட்டு ராணுவ பயிற்சி முகாம் தொடக்க விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியா சீனாவுக்கு இடையிலான உறவை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ஜூலை மாதம் ஜோகன்னஸ்பர்க்கில் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியதாக கூறினார். மேலும் நவம்பர் மாதம் அர்ஜென்டினாவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டின் போது இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் லுயோ ஜாவோஹோய் தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள இந்தியா சீனா இணைந்து செயல்பட வேண்டும் என சீன அரசு தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் தலைமகன் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 5வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பல்வேறு சிறப்புகளை பெற்று திகழ்ந்த ராமச்சந்திர ஆதித்தனார் தமிழுக்கும் தமிழர் வாழ்வுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றினார். இதனை இங்கே நினைவு கூறுவோம்.
நாம் தமிழர் இயக்கம் கண்ட ஐயா சீபா ஆதித்தனார் தமிழர்களின் முன்னேற்றத்திற்காக அருந்தொண்டாற்றினார். அவரது வழித்தோன்றல் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரும் தமிழை முன்னெடுத்து செல்வதில் தந்தைக்கு எள்ளளவும் சளைத்தவர் அல்ல என்பதை அவர் வாழும் காலமெல்லாம் நிரூபித்து காட்டினார். குறிப்பாக தமிழர் வாழ்வு சிறக்கவும் தமிழ் மொழி மங்கா புகழுடன் விளங்கவும் பாடுபட்ட பெருமகன் ப. ராமச்சந்திர ஆதித்தனார். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் எத்தகைய முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவு ஈழத்தமிழர் நலனுக்கும் ப. ராமச்சந்திர ஆதித்தனார் பாடுபட்டார். ஈழத்தமிழ் மக்களுக்கு இன்னல் நேரிட்ட போதெல்லாம் வெகுண்டு எழுந்தார். அதனால் மத்திய மாநில அரசுகளின் எதிர்ப்புகளுக்கும் ஆளானார் என்றாலும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார். தனக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுவதை கூட பொருட்படுத்தாமல் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்த பெருமகனார் ராமச்சந்திர ஆதித்தனார். இலங்கை தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கும் ஆரம்பம் முதல் கடைசி வரை தன் பத்திரிகைகள் வாயிலாக ஆதரவு அளித்தவர் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார். இலங்கை இனவாத அரசை கண்டித்து தமிழகம் போர்க்கோலம் பூண்ட சமயம் சென்னை அண்ணா சாலையில் நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ராமச்சந்திர ஆதித்தனார் கொட்டும் மழையில் மக்களோடு மக்களாய் கரம் கோர்த்து நின்றார். தமிழ் செம்மொழி போராட்டம், தமிழ் வழி கல்விக்காக தமிழ் அறிஞர்கள் மேற்கொண்ட உண்ணா நோன்பு போன்ற போராட்டங்களுக்கு தனது ஆத்மார்த்தமான ஆதரவை நல்கினார். ஈழ விடுதலை ஒன்றே தனது வாழ்நாள் லட்சியமாக வரித்துக் கொண்டவர் ராமச்சந்திர ஆதித்தனார். தமிழ் இன மானத்தின் வடிவமாக திகழ்ந்த இப்பெருமகனார் அனைவரையும் ஏற்றத்தாழ்வின்றி அரவணைத்து செல்லும் பண்பாளர் ஆவார். தமிழ் அறிஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஏணியாக திகழ்ந்த ஏந்தல் அவர். தமிழர் உயர்வே தனது உயர்வு என்ற எண்ணம் கொண்ட உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் வழியில் தமிழ் தொண்டாற்றிய ராமச்சந்திர ஆதித்தனாரின் நினைவு தமிழர் உள்ளங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும். தமிழை வளர்ப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். உலக தமிழர் அனைவரும் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணையும் தமிழ் இயக்கத்தின் தொடக்க விழா சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. விஐடி பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான விஸ்வநாதன் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திரைப்பட இயக்குநர் SP முத்துராமன், திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் இயக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக ஆன்மீக தமிழுக்கென்று ஒரு இருக்கையை கொண்டு வரக்கூடிய முயற்சியில் இறங்க வேண்டும். அப்படி நீங்கள் இறங்குவீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய சார்பில் 10 லட்சம் ரூபாய் அதற்காக தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இசை நாடகம் என்று தமிழ் இன்று ஓங்கி இருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்களால் இன்று தமிழ் ஓங்கி ஒலிக்க இருக்கின்ற இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சியில் தமிழால் இணைவோம். அதாவது எத்தனையோ கூட்டணிகள் தமிழகத்தில் வந்திருக்கிறது, சென்றிருக்கிறது. ஆனால் இன்று ஒரு புதிய கூட்டணி உருவாகி இருக்கிறது, தமிழ் கூட்டணி. இந்த கூட்டணியை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இன்னைக்கு என்ன தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஜாவரணும் சாவரணும்னு எல்லாம் வடமொழியா வச்சு நம்ம தமிழ் பேரையே கிட்டத்தட்ட மறந்துட்டோம். அடுத்த தலைமுறையில் தமிழ் பேரை இருக்காதுங்கிற மாதிரி இருக்கு. உண்மையா வருத்தப்படுறோம். ஐயா வணிக தெருவுக்கு போனால் அங்கே இருக்கிற போர்டெல்லாம் தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டோம். இன்னும் மாற்ற முடியல. எல்லாம் தமிழ், எதிலும் தமிழ் அப்படின்னு ஒரு கொள்கை நமக்கு. அந்த கொள்கை எந்த அளவில் இருக்கு? நம்முடைய மரியாதைக்கு நம்முடைய கியாபி விஸ்வநாதன் ஐயா இறந்து போற அன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். எல்லாம் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை பார்க்காமலே நான் இறந்து போகிறேன் என்று அழுது அறிக்கை விட்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஒன்றாக இணைந்தால் 40 நமதே, 234 நமதே, இந்தியாவும் நமதே, ஏன் கங்கை கொண்டான் கடார கொண்டான் என்று எப்படி தமிழனுக்கு பெருமை சேர்த்ததோ உலகெல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்பு தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு என்பதற்கு அடையாளம் தான் விஸ்வநாதன். அவர் வாழ்க, அவர் எண்ணங்கள் நிறைவேற எங்களுடைய அடித்தளத்து ஒத்துழைப்பும் உண்மையும் உதவியும் எங்களுக்கு என்றும் உங்களுக்கு உண்டு சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். குஜராத்தில் வருகிற 31ஆம் தேதி திறக்கப்படும் சர்தார் வல்லபாய் படேல் சிலையை நவம்பர் மாதம் முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் கன்வத் சிங் வசாலா தெரிவித்தார்.
சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் படேலின் சிலை குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள சர்தார் சரோவர் அணை பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3000 கோடி ரூபாய் செலவில் 182 மீட்டர் உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலையை வருகிற 31ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இந்நிலையில் குஜராத் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் கன்பத் சிங் வசாலா தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் சென்னையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை சந்தித்து சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய குஜராத் சுற்றுலாத்துறை அமைச்சர் கன்பத் சிங் வசாலா, மத்திய மாநில அரசுகள் இணைந்து உருவாக்கிய சர்தார் வல்லபாய் படேல் சிலை 3 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது என்றும் பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிப்பு ஏற்படாத வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் சிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முத்தலாக்கிற்கு இந்தியாவில் இடமில்லை என பிரதமர் மோடி உறுதி செய்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாட்னா தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மத்திய அமைச்சரவையில் சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன் உட்பட 9 பெண் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றார். ஆனால் இஸ்லாமிய சகோதரிகளின் நலனில் காங்கிரஸ் ஆர்வம் காட்டவில்லை என அமித் ஷா குற்றம் சாட்டினார். பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னுரிமையை பற்றி பேசுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான நலத்திட்டங்களையும் பாஜக செய்து வருகிறது என அவர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் முத்தலாக் போன்ற விவகாரங்களை எதிர்கொள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தைரியம் கிடையாது எனவும் அமித் ஷா விமர்சித்துள்ளார். பெட்ரோல், டீசல் அளவை குறைத்து போடும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் இயங்கி வரும் பெட்ரோல் மற்றும் டீசல் பம்புகளில் வாடிக்கையாளர்களுக்கு சரியான அளவில் பெட்ரோல், டீசல் விநியோகம் செய்யப்படுவது தொழிலாளர் துறை அமலாக்க அதிகாரிகளால் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வின் போது தமிழகத்தில் உள்ள 818 பெட்ரோல், டீசல் விற்பனை நிறுவனங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதில் சென்னை மண்டலத்தில் 34, கோவை மண்டலத்தில் 24, திருச்சி மண்டலத்தில் 30 மற்றும் மதுரை மண்டலத்தில் 39 நிறுவனங்கள் என மொத்தம் 127 பெட்ரோல், டீசல் வழங்கும் நிறுவனங்களில் அளவு குறைவாக விநியோகம் செய்யப்பட்டது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட விதிகளுக்கு முரணாக அளவு குறைவாக விற்பனை செய்த பெட்ரோல், டீசல் பம்புகளில் விற்பனை தடை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பெட்ரோல், டீசல் விநியோகத்தில் குறைகள் காணப்பட்டால் TNLMCTS என்ற கைபேசி செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து TKS இளங்கோவன் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக சார்பாக ஊடக நேர்காணல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்போர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் பொன்முடி, RS பாரதி, செல்வ கணபதி, ராசா, J அன்பழகன், பழக்கருப்பையா மற்றும் TKS இளங்கோவன் உட்பட 7 பேர் அடங்குவர் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் கட்சியின் செய்தி தொடர்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இந்த பொறுப்பில் வேறு ஒருவர் உடனடியாக நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர்கள் பலர் நன்றி மறந்துவிட்ட நிலையில் அமைச்சர் செல்லூர் ராஜு மட்டும் நன்றியோடு இருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்பதே 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை என்று தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்களை நீக்கிவிட்டு அதிமுகவையும் ஆட்சியையும் கைப்பற்ற வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் TTV தினகரன் கூறினார். எந்த பேரில் செயல்பட வேண்டும், எந்த பேரில் செயல்படுவீர்கள் நீங்க அவர் கேட்கல. அதுக்கு நான் நீங்க சொல்றேன், அதுக்கு செயல்படுவீர்கள்னா நிச்சயம் நாங்கள் எங்களுடைய முயற்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரட்டை மீட்பது தான். அந்த பேரில் நாங்கள் செயல்படுவோம். அதிமுக மீட்டெடுப்பதற்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. ஆனா தொண்டர்கள் எல்லாம் எங்களோட வந்துட்டாங்க. அங்க இருக்கிற நிர்வாகிகளும் அமைச்சர்கள் தான். அவங்களும் அந்த எஞ்சி இருக்கிற தொண்டர்களும் எங்க கூட வந்துட்டாங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவங்க இணைந்ததும் அதிமுகங்கிற பேர்ல நாங்கள் செயல்பட போறோம். இதுக்காக இதுக்கு பெரிய KC பழனிசாமி விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல எந்தவித தவறும் இல்லை. அவர் கேட்டதுக்கு நான் சொன்ன பதில் அதான்.
சேலம் அருகே பெண் மீது அமிலம் வீசிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் குகை பகுதியில் காயத்ரி என்பவர் 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார். குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து சென்றபோது மர்ம நபர் ஒருவர் காயத்ரியிடம் தகராறு செய்து மறைத்து வைத்திருந்த அமிலத்தை காயத்ரி மீது ஊற்றிவிட்டு மூடிவிட்டார். அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறை விசாரிக்கையில் காயத்ரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருடன் பழகியதாகவும் திடீரென ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவருடன் காயத்ரி பேசுவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சீனிவாசன் காயத்ரி மீது அமிலம் வீசியது தெரியவந்துள்ளது. மேலும் தலைமறைவாகியுள்ள சீனிவாசனை போலீசார் தேடி வருகின்றனர். முதலமைச்சர் வேலையை ஆளுநர் பார்க்கக்கூடாது என்று அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடகி சின்மயி விவகாரத்தை பொறுத்தவரை தவறு நடந்தால் வெளியில் சொல்லலாம் என்ற விழிப்புணர்வு பெண்களிடம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கவர்னருடைய வேலையை கவர்னர் பார்க்கணும். கவர்னர் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஆட்சியில் இருக்க குறைகள் இருந்தாலும் சரி, அந்த ஆட்சி சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது சொன்னால் அதை மத்திய அரசு எடுத்து சொல்கின்ற பணியை செய்வது தான் கவர்னர். அண்ட் பிரசிடென்ட் ஓவரால் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஹோல் திங். அந்த பார்லிமெண்ட்டில் அனுப்பப்படுகின்ற அனைத்து விதிகள் எல்லாம் ரேட்டிஃபை பண்ணுறது தான் பிரசிடென்டோட வேலை. இப்போ இது என்னன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. இந்த விழிப்புணர்வு என்னன்னா எந்த ஒரு தவறு நடந்தாலும் தவறை உடனடியாக தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற நம்பிக்கையாச்சும் பிறந்திடும். காலதாமதமாக சொல்கிறார்களே என்று சிலர் சொன்னாலும், இது காலதாமதமாக சொன்னாலும் சொல்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக இனிமே தைரியமாக சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மன்னார்குடியில் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் காமராஜின் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைச்சர் காமராஜின் உறவினர் சேரங்குளம் மனோகரனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மனோகரனுக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க், விடுதி, நீடாமங்கலம் மற்றும் திருக்காரூரில் உள்ள திருமண மண்டபம் உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். சென்னை அண்ணா சாலையில் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனமானது உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறியதை நம்பி 150க்கும் மேற்பட்டோர் பணம் கொடுத்துள்ளனர். ஆனால் 5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்த நிறுவனம் வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ஜோன்டெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் சொல்லி இந்திய அரசு நிறுவனம் சொல்லி சீனிவாசன், புவனேஸ்வரி, இந்த ராகுல் இவங்களுக்கு சேர்ந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு முத்துலட்சுமிங்கிறவங்க வெளிநாடு பிரான்ஸு, இந்த மலேசியா, சிங்கப்பூர், லண்டனு, அபுதாபி, துபாய்க்கு, குவைத்து அனுப்புறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எங்கள் தரப்பில் 86 பேர்கிட்ட ஒரு 68 லட்ச ரூபா வாங்கி மோசடி பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி இந்த மாநில ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இது போக கிட்டத்தட்ட ஒரு 250 பேர்கிட்ட ஒரு 5 கோடிக்கு மேலே ஏமாற்றிருக்காங்க, மோசடி பண்ணியிருக்காங்க. இது மோசடி நிறுவனம். ஆனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இது சம்மந்தமாக நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். காசா பகுதியில் இஸ்ரேல் கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 24 பாலஸ்தீனர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே பல வருடங்களாக மோதல் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேலை மீட்டெடுத்து மேற்கு கரை, காசா ஆகிய பகுதிகளை கொண்ட இஸ்லாமிய குடியரசாக மாற்ற தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இஸ்ரேல் ராணுவத்தின் மீது அவர்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காசா பகுதியில் பாலஸ்தீன உயர் தேசிய குழுவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி பேரணியில் ஏராளமான பாலஸ்தீனர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் காசா கடற்பகுதியில் படகுகள் மூலம் பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மீது இஸ்ரேல் கடற்படையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 24 பாலஸ்தீனர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இளையோர் ஒலிம்பிக் போட்டியின் ஹாக்கி இறுதியாட்டத்தில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. 206 நாடுகள் கலந்து கொண்டுள்ள 3வது இளையோர் ஒலிம்பிக் போட்டி அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் நடைபெற்று வருகிறது. இதில் ஹாக்கி போட்டியில் ஆண்கள் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா மலேசியா அணிகள் மோதின. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தின் தொடக்கத்தில் இந்திய அணி முன்னிலை பெற்றது. ஆனால் அதனை இந்திய அணியால் நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்திய அணியினரின் தடுப்பு ஆட்டத்தில் தொய்வு ஏற்பட்டதால் மலேசிய அணி அடுத்தடுத்து கோல்கள் அடித்தது. முடிவில் இந்திய அணி 2-4 என்ற கோல் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தை பெற்றது. That's it. It's Malaysia's time to strike gold at the Youth Olympics. A debut appearance in the Hockey Fives for Malaysia. புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.